ஹீரோயினி 2 பேரும் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணதுனால அவங்க 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கல்யாணத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 2 வீட்டு ஆளுங்களுமே கல்யாணம் நின்னு போனதுனால பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. பையனுக்கு எதனா தோஷம் இருக்கும், அதனால தான் கல்யாணம் நின்னு போயிருக்கும்னு நினைச்சிட்டு இவங்களும் ஒரு தொட்டியை வச்சு இவருக்கு பூஜைலாம் பண்றாங்க. 2 பேரும் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஹீரோவோட அண்ணன் அவங்க மனைவியை ஒரு கொத்தடிமை மாதிரி தான் நத்திக்கிட்டு இருப்பாரு. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் நெஞ்ச மரியாதையை கூட அவர் என்னைக்குமே கொடுத்ததே கிடையாது. பொறுத்து பார்த்து அவங்க மனைவியும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கஷ்டம் தாங்க முடியாம ஜாயின்ற ஒருத்தரையும் விரும்ப ஆரம்பிப்பாங்க. அதனால அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயுமே வந்து சொல்றாங்க. இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல, நீயா வந்து என் காலில் வந்து செஞ்சது எல்லாமே தப்பு தான் சொல்லிட்டு என்கிட்ட மன்னிப்பும் கேட்டு போனா போதும்னு சொல்லிட்டு நான் உன்னை பெருந்தன்மையை ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு அதிகார தோரணையிலே பேசுறாரு. உங்க தம்பியை விடவே நான் 2 வயசு தான் பெரிய பொண்ணு. உங்க தம்பிக்கே இன்னும் லைஃப் ஸ்டார்ட் ஆகல. இந்த வயசுல எதுக்காக என் வாழ்க்கையை மட்டும் நான் பாழாக்கிக்கணும்? ஒரு அன்புக்கு எதிராக அன்பை மட்டும் தான் வைக்கணும், அதிகாரத்தை என்னைக்குமே வைக்க கூடாது. உங்ககிட்ட அதிகாரம் மட்டும் தான் இருக்கு, உனக்கு எனக்கு செட் ஆகாது, உங்க கூட இதுக்கப்புறம் வாழ முடியாதுன்னு இவங்களும் ஒரு மாதிரி கெத்தா பேசுறாங்க. இதை கேட்டதும் ஹீரோக்குள்ளேயும் ஒரு புரிதல் வருது. ஆணும் பெண்ணும் என்னைக்குமே சமம், நான் அண்ணி பக்கம் தான் எப்பவுமே நிப்பேன்னு சொல்லி இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்படியே ஹீரோயின் கிட்ட போயிட்டு என் அண்ணன் மாதிரி நானும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன். அடிப்படையில் அவரோட குணம் தான் எனக்குள்ளேயே இருந்திருக்கு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஹீரோவே அந்த பொண்ணு மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.